ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தியோடு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தொக்கு செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா வெந்து கொஞ்சம் நிறம் மாறி வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி முழுமையாக வெந்துட்டு ஓரளவுக்கு நிறம் மாறி கொஞ்சம் செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் நல்லா பழுத்த தக்காளியாக 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும், அது வரைக்கும் இதை வேக வைக்க போகிறோம். நம்ம இதில் ஏற்கனவே உப்பெல்லாம் சேர்த்துட்டதுனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும், ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ இதை இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்து கொஞ்சம் மசிஞ்சு வந்திருக்கு. இது இன்னுமுமே நல்லா குழஞ்சி வரணும். இந்த அளவுக்கு ஓரளவு மசிஞ்சதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. குழம்பு மிளகாய்த்தூளில் அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள்னு தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வேகணும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இடையில திறந்து கலந்து விடுங்க, அப்போ தான் ஒன்று போல் வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே குழஞ்சி வந்திருக்குங்க. எண்ணெயும் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னுமுமே நல்லா குழஞ்சி வரணும். இப்போ ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. மொத்தமாக 15 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த பக்குவத்துக்கு வந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.